வெல்கம் டு டாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோ செஷன்ல நாம முழுமையா 2026 ஜெய் எக்ஸாமினேஷன்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு ஒரு டீடைல்டு சொல்யூஷன் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் நீட் ஜேஇயில் வின் பண்ணி வரணும், குறிப்பாக ஜேஇ ஃபீல்டில் வரணுங்கிறது ஆசை. ஸோ அதற்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் டைப். ஸ்டேட்மெண்ட் 1, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆஃப் CrH2O6 times 2 plus complex is greater than MnH2O6 times 2 plus இருக்கிறாங்க. Statement 2, potassium ferricyanide has a greater spin-only magnetic moment than sodium ferrocyanide. பாருங்க, CFSE கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா -0.4x into +0.6y into பாருங்க ஆக்டாஹெட்ரல் எனர்ஜி டெல்டா ஓ மீன் பண்றோம். இங்க எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் T2G அண்ட் EG ஆர்பிட்ல ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நாம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஹெக்ஸா அக்வா குரோமியம் 2 காம்ப்ளெக்ஸ். குரோமியத்துக்கு 3D5 4s1. இந்த இடத்துல குரோமியம் 2+ சொல்றோம். அதனால இந்த 4sல இருக்க 1 எலக்ட்ரான் இங்கேருந்து 1 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 3D4 இருக்கும். இந்த 3D4 அக்வா இது வீக் ஃபீல்ட் லிகாண்டு. ஸோ இதுல இருக்கிறபடி எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம் அப்படின்னா T2Gல 3 எலக்ட்ரானும் EGல 1 எலக்ட்ரானும் கிடைக்கும். அப்ப இதுதான் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ரைட்? இப்போ இதை நம்ம இந்த மேல உள்ள பார்த்த இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ -0.6 டெல்டா ஓ. அடுத்து ஹெக்ஸா அக்வா மேங்கனீஸ் 2+ காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது 3D5 4s2 மேங்கனீஸ்க்கு Mn2+. அப்போ 4s2 எலக்ட்ரான் வெளியே போயிடுது. we have 3D5 பிரிச்சு எழுதணும்னா T2G3 EG2. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க -1.2 + 1.2 கேன்சல் ஆயிடுது. இப்போ CFSE எனர்ஜி இஸ் 0. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா கிளியரா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆஃப் குரோமியம் இஸ் கிரேட்டர் தென் மேங்கனீஸ். பாருங்க, ஸோ இங்கே வேல்யூ -0.6 இருக்குது, அது வேல்யூ அதிகம். நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஃபெர்ரிசயனைடு அண்ட் ஃபெர்ரோசயனைடு. பாருங்க, இந்த Fe3ல K3FeCN6ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயன் 3+ல இருக்குது, K4ல இது 2+ல இருக்குது, ரைட்? ஸோ இங்க நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we get the spin value greater. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த மெட்டல் அயான்ஸ் அமங் CO2+, Ne2+, Fe2+, V3+, Titanium 2+. இது எல்லாத்துலேயுமே having a spin only magnetic moment value more than 3.04 magneton. பாருங்க, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா mu is equal to, இந்த இடத்துல S போட்டுக்கலாம், அது ரெப்ரசன்ஸ் ஸ்பின், ரூட் ஆஃப் n into n+2 bm போர் மேக்னெட்டான் சொல்றோம். இதுல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது நம்ம ஆக்சுவல் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இங்க நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். n வேல்யூ 1 இருக்கிறப்ப பாருங்க நமக்கு √3 வருது, அதோட வேல்யூ 1.73. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருந்தா அதோட வேல்யூ பாருங்க 2.83. 3 இருக்கிறப்ப 3.87, 4 இருக்கிறப்ப 4.90, 5 இருக்கிறப்ப 5.92. ஸோ இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து √9 தான் என்ன சொல்லியிருப்போம், 3 எடுத்துருப்போமா, இது 9 இல்லை. அப்போ less than 1
ஸோ ஆல்மோஸ்ட் இது 2 பாயிண்ட் ப்ளஸ் 1 ரிமைனிங் இருக்குது. அதை நம்ம பேஸ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் ஒரு வேல்யூஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஸ்பீசிஸ் பாருங்க, கொடுத்த எலமெண்ட்ஸுக்கான ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன, அடுத்து கொடுத்துருக்க அயான் ஸ்டேட்டுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இதுல கோபால்ட் 2+க்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், நிக்கல் 2+க்கு ஒன்லி 2, அயன் 2+க்கு 4 எலக்ட்ரான்ஸ், வெனடியம் 3+க்கு 2 அண்ட் டைட்டானியம் 2+க்கு 2. ஸோ இதில் நமக்கு பாருங்க ஆல்ரெடி கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க போர் மேக்னட்ரான் வேல்யூ எவ்வளோ இருக்கணுமா, 3க்கு மேலே இருக்கணுமா. ஸோ அப்படி பார்த்தோம்னா எங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் மோர் தென் 3 ஆர் மோர் தென் 3 இருக்குதோ அங்கதான் வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கிரேட்டர் தென் 3.0. ஸோ இந்த 2 கேஸ்லயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3 + 4 ஆட் பண்ணா 7. ஸோ இது ஒரு இன்டிஜர் டைப் கொஸ்டின். அப்போ இந்த ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் ஸ்டேட்மெண்ட் டைப் தான் பாருங்க. ஒரு புரோமைடு காம்ப்ளெக்ஸ் அண்ட் குளோரைடு காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அயோடைடு அதையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. டெட்ராப்ரோமோ கோபால்ட் 2 அதனுடைய காம்ப்ளெக்ஸையும் அது குளோரின் காம்ப்ளெக்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த புரோமைடு காம்ப்ளெக்ஸ் அப்சார்ப் லோவர் லைட் எனர்ஜி தேன் சிஎல் சொல்றாங்க. அடுத்த கேஸ்ல the energy separation between set of d orbitals இந்த அயோடைடு காம்ப்ளெக்ஸ் மோர் தென் குளோரைடு காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்த கான்செப்ட்ல மெயினா நம்ம அப்ளை பண்றது சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்றது டிடி எலக்ட்ரான் டிரான்சிஷன். இந்த டிடி அதாவது டி ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரான் இன்னொரு டி ஆர்பிட்டலுக்கு மேல போய் திரும்ப வரும்போது நடக்கக்கூடிய லைட் அப்சார்ப்ஷன் எமிஷனை வச்சுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த சால்ட் எந்த கலர்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை நமக்கு சொல்றதுக்கு என்ன வேணும், இந்த லிகாண்ட் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வேணும். அது ஸ்ட்ராங் ஃபீல்டோ வீக் ஃபீல்டோ. ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த பிஆர் மைனஸ் வீக் ஃபீல்டு லிகாண்டு அப்போ கொஞ்சமாக தான் ஸ்ப்ளிட் பண்ணும். அதே விஷயம் தான் ஐ மைனஸுக்கும். ஸோ அப்போ பாருங்க BR4 அப்சார்ப் லெஸ் எனர்ஜி தேன் அந்த சிஎல் அப்படிங்கிறது கரெக்ட். அதே கேஸ்ல பாருங்க CO(I4) அப்சார்ப்ஸ் லார்ஜர் எனர்ஜிங்கிறது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 4. Fourth question. The statements that are incorrect about nickel 2 complex of dimethyl glyoxime are பாருங்க. இந்த டைமெத்தில் கிளையாக்சியம் எப்படி இருக்குது, இது லிகாண்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த இடத்துல இது மைனஸ் அயனாக இருக்கும். ஸோ ஒரு கேஸில் நைட்ரஜன் டோனராகவும் ஒரு கேஸில் ஆக்சிஜன் டோனராகவும் இருக்கும். இங்கே இந்த டைக்ளையாக்சிமேட் அப்படின்னு அவங்க சொல்லலை, டைக்ளையாக்சிம் சொல்லியிருக்கனால நம்ம 2 நைட்ரஜன் மேட் டோனர் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணோம்னா பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ் இப்படி தான் அப்பியர் ஆகும். இதோடைய கலர் பார்த்தோம்னா ரெட் தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், நம்ம கேட்கறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் பாருங்க இட் ஹஸ் ஹை சாலிபிலிட்டி இன் வாட்டர் அட் pH 9. ஆக்சுவலாக வாட்டரில் லெஸ் சாலிபிள் இது. அடுத்து நிக்கல் அயான் ஹேஸ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு நைட்ரஜன் டோனர் ஆட்டம் இருக்கனால ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு அட்டாச் ஆச்சுனாலே அங்கே என்ன நடக்கும், பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஸோ அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாருங்க நிக்கல் 2+ வரும்போது 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. பட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தால் இது இங்கே பேர் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் DsP2. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பாருங்க இது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது, ரைட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து நைட்ரஜன் நிக்கல் நைட்ரஜன் பாண்ட் ஆங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் 90 சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸாக இருக்கனால அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ் கண்டைன்ஸ் 4 5 மெம்பர்ட் ரிங். ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ட் ரிங்னா என்னது, ஒரு மினிமம் பைடெண்டேட் லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிகாண்டு இங்க அட்டாச் ஆகிறப்போ ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுதுங்களா. இப்போ 2 ஆயிடுச்சா, 3 4 5. இதைத்தான் நான் வந்து இங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு எத்தனை ரிங்கு தான் இருக்குது,
இந்த சைடில் ஒரு ரிங், இந்த சைடில் ஒரு ரிங், அப்போ 2 ரிங் தான். கொஸ்டினில் வந்து 4 ரிங்ஸ் சொல்லியிருக்காங்க, தப்பு. ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸு பி, சி, இ ஒன்லி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் கோபால்ட் ஆக்சிலேட் 3 times 3 minus complex is n times that of chromium oxalate 3 times 3 minus complex. Here ns அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்குது. நாம இங்க சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். நமக்கு எது தெரியாதோ கோபால்ட்டுக்கு இது வந்து ஆக்சலேட் -2 அயான், அதனால 3 times -6, காம்ப்ளெக்ஸ் மேல -3 இருக்குது. அக்கார்டிங் டு த ரூல் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு அந்த நெட் சார்ஜ்னு சொல்ற அந்த ரூல் படி நம்ம சப்ஸ்டிட் பண்றப்ப நமக்கு வந்து கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ பாருங்க, கோபால்ட்டோட ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் 3+ ஸ்டேட்ல அதோட கான்ஃபிகரேஷன். இங்க பாருங்க, அசியூம் டெல்டா ஓ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இஸ் வெரி கிரேட்டர் தென் பேரிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். அப்படின்னா இங்க இந்த ஆக்சலேட் ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். டோனர் ஆட்டம் நமக்கு வந்து ஆக்சிஜனா இருந்தா ஆல்மோஸ்ட் அது வீக் ஃபீல்ட் லிகாண்டா தான் இருக்கும். பட் இந்த கேஸ்ல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா எடுத்தோம் அப்படின்னா இந்த 3d6 கண்டிப்பா T2G6 மாறும். EGல இந்த எலக்ட்ரான் இருக்காது. ஸோ இதோட வேல்யூ பாருங்க -2.4 டெல்டா ஓ. இதே போல குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது 3 எலக்ட்ரான்ஸ் தான், 3மே T2Gல இருக்கும். அதோட வேல்யூ பாருங்க -1.2 டெல்டா ஓ. ஏன் 3 into T2Gயோட எலக்ட்ரானு அடுத்து அதுக்கான வேல்யூ 0.4 மல்டிப்ளை பண்றோம். ஸோ இப்படி ஒர்க் பண்றப்போ வி கெட் -1.2. ஸோ இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கோபால்ட் 3+ஐயும் குரோமியம் 3+ஐயும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணோம்னா 2.4 டிவைடட் பை 1.2 ஒர்க் பண்றப்ப நமக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல n வேல்யூ இஸ் 2. Question number 6. The correct increasing order of spin only magnetic moment values of the complex ions. பாருங்க, நமக்கு A, B, C, T 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. A வந்து மேங்கனீஸ், B காப்பர், C நிக்கல் அண்ட் டியும் நிக்கல். அந்த சில ஒன்று சைனைட் லிகாண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து அக்வா வாட்டர் லிகாண்ட் இருக்குது. பாருங்க, இந்த MnBr இது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல், இது ஸ்கொயர் பிளானர், இது ஆக்டாஹெட்ரல். நான் கோஆர்டினேட்ஸ் நம்பர் 6 வரும்போது கண்டிப்பா அது ஆக்டாஹெட்ரலா இருக்கும். பாருங்க, புரோமின் வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அப்ப என்ன நடக்காது, பேரிங் நடக்காது. ஸோ 5மே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். Mn2+க்கு 3d5 இருக்குது. அதே போல காப்பர் 2+ வரும்போது காப்பர் 2+ 3d9, அங்க ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அதே போல பாருங்க, நிக்கல் 2+ வரும்போது ஸ்ட்ராங் ஃபீல்ட் கண்டிப்பா பேரிங் நடக்கும். ப்ரீவியஸ் ஸ்லைடு நம்ம பார்த்துருந்தோம். அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை. அடுத்து இங்க அக்வா வாட்டர் வீக் ஃபீல்ட் இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ்ல நம்ம அந்த வேல்யூ பார்த்துருந்தோம். ஸோ இவங்க இங்க கேட்கறது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூஸ். இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ பாருங்க 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 5, இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் CBDA. தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல the number of isoelectronic species among scandium 3+, chromium 2+, manganese 3+, cobalt 3+, Fe 3+ is n. If n moles of AgCl is formed during the reaction of complex with the formula, பாருங்க, ட்ரைக்ளோரோ பிஸ் ஒரு அக்வா கொடுத்துருக்குது, 3 குளோரின் கொடுத்துருக்குது, 2 ஈன் கொடுத்துருக்கு வித் எக்ஸஸ் ஆஃப் AgNO3 சொல்யூஷன். கடைசியா then the number of electrons present in the T2G orbital of the complex. அதை கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ்ல எத்தனை T2G எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் இங்க சொல்லியிருக்கேன் கதைன்னு இருக்கு. என்ன கதை?
இவங்கெல்லாம் பல விஷயத்த சொல்லி என் வேல்யூ என்ன இது என்ன இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. கடைசியாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற இதை வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ் எழுதணும். அந்த காம்ப்ளெக்ஸில் எத்தனை T2G இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஸோ COCl3 ஈன் ட்வைஸ் NH3. நமக்கு இந்த ஈனும் NH3யும் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டுதான் கண்டிப்பாக பேரிங் நடக்கும். ஒன்று. அடுத்து பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதுறப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. கோஆர்டினேஷன் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர் அந்த கான்செப்ட் அப்ளை பண்றப்ப இந்த CO இது கூட 3Cl கூட இருக்கு. அப்போ ஒரு Clக்கு -1னா அப்போ 3Clக்கு -3 வரும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க +3 வேணும். ஸோ கோபால்ட் +3 ஸ்டேட்ல இருக்குது. கோபால்ட் +3 ஸ்டேட்ல இருந்தா கோபால்ட்டோட ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3+ கான்ஃபிகரேஷன் பாருங்க 3D6 இருக்கு. இங்க பேரிங் நடக்கும். பேரிங் நடந்தா இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இங்க ஒன்று ஆட் ஆயிடுதுங்களா? ஸோ நமக்கு 3மே பேரிங் ஆயிடுச்சு. இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா T2G6 EG0 எழுத போறோம். ஸோ ஆன்சர் இஸ் 6. பாருங்க எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின். அப்போ மேல உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம உட்காந்து தேடி அதுக்கான ரீசன் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்து பாருங்க, வேவ் லென்த் ஆஃப் லைட் அப்சார்ப்டு இன் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன் த ஆர்டர். ஸோ இது எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்குறாங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம கொடுத்துருக்க லிகான்ஸ் NH3 H2O CN, இங்க NH3 H2O F. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா F - H2O NH3 CN. இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பாருங்க, மேக்சிமம் CFSC வேல்யூ இருந்தா நிறைய எனர்ஜி வேணும், லெஸ் CFSC இருந்தா லெஸ் எனர்ஜி போதும். இப்போ பாருங்க, இந்த வேவ் இப்படி வேவ் லென்த் லாங்கரா இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி கம்மியா இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, வேவ் லென்த் ஷார்ட்டா இருக்கு. அப்போ எனர்ஜி அதிகமா இருக்கனால இந்த வேவ் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணுது. ஸோ இங்கே அதனுடைய லாம்டா வேல்யூ கம்மியா இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுலயே நமக்கு தெரியுது. இப்போ F- இதுக்கு தான் எனர்ஜி அதிகமா இருக்கு. இவங்க கேட்டிருக்கிறது வேவ் லென்த் அப்சார்ப்டு. ஸோ ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 3, 1, 4, 2, 5. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. A chromium complex with the formula CrCl3 6H2 has spin only magnetic moment value of 3.87 Bohr magneton and its solution conductivity corresponds to 1:2 electrolyte. அப்போ 1:2ங்கிற ரேஞ்சில் அயான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். 2.75 gram of the complex was initially passed through cation exchanger. The solution obtained after the process was reacted with the excess AgNO3. Amount of AgCl formed எவ்வளோன்னு கேட்குறாங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்கு. இப்போ நல்லா பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க 3 Cl இருக்கனால இது +3 ஸ்டேட்ல இருக்குது. +3 ஸ்டேட்ல இதோட வேல்யூ சொல்லிட்டோம். அப்போ மியூ வேல்யூ 3.87 போர் மேக்னட்டான். சரிங்களா? ஸோ அது கொடுத்ததுபடி கரெக்ட். எலக்ட்ரோலைட் 1:2 மீன்ஸ் ஒரு கேட்டையான் 2 ஆனையான் இருக்கு. அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு கிளியரா புரியுது. இங்க 5 H2O தான் உள்ள இருக்குது, ஒரு Cl உள்ள வந்திருக்கணும், ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இங்க நமக்கு வந்து AgNO3 ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு 2 Cl கிடைக்கும். அடுத்து கொடுத்துருக்கிறதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸோட ஒட்டுமொத்த மாஸ் 267.5. ஸோ இனிஷியலா நாம எடுத்தது 2.75 கிராம். அப்போ 2.75 கிராம் 267.5 டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது நம்பர் ஆஃப் மோல் 0.01028. நல்லா பாருங்க, 1 மோல் காம்ப்ளெக்ஸ்ல 2 மோல் Cl மைனஸ் அயன் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்படின்னா Cl மைனஸ் அயனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணா 12 மல்டிப்ளை பண்றதா, மல்டிப்ளை பண்ணா குளோரைடு அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் பாருங்க 2 மோல் 0.02056. இதை எடுத்து AgClோட மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2.95. அப்ராக்சிமேட்லி ஆன்சர் இஸ் 3. ஸோ இந்த நியூமெரிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் 3.
கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. எகைன் இங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. NI ட்ரைஃபினைல் பாஸ்பைன் 2 டைம்ஸ் அடுத்து Cl2. இது பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது கூட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்த்துருவோம். நமக்கு இந்த நிக்கல் மேல என்ன ஸ்டேட் இருக்குது? +2 ஸ்டேட் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்? அப்ப இந்த +2 ஸ்டேஜ் வச்சு எழுதணும் அப்படின்னா இதோட கான்ஃபிகரேஷன் 3D8. ஸோ இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா T2G6 EG2 அதுதான் இதோட கிறிஸ்டல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால இது பேராமேக்னெட்டிக். பேரிங் நடக்கல. கண்டிப்பா இது வந்து பாருங்க மொத்தம் 4 லிகாண்ட் இருக்குது. MA2B2 டைப். இது sp3 ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில் இருக்கு. டெட்ராஹெட்ரல் இல்லைன்னா இதுக்கு வந்து சிஸ் டிரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்க போறது கிடையாது. ஸோ இது இந்த காம்ப்ளெக்ஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இதை வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த நிக்கல் 2 காம்ப்ளெக்ஸஸ் வந்து டார்க் ப்ளூ ஆர் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒயிட் இன் கலர், அப்போ வராது. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸிபிட்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இங்க என்ன இல்லை, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இல்லை, sp3 டெட்ராஹெட்ரல். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, calculated spin only magnetic moment value. ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா அதுக்கான வேல்யூ 2.84. ப்ரீவியஸ் ஸ்லைடர் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த calculate CFSE value of nickel in this complex is -0.8 delta ஓம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தப்பு. பாருங்க, CFSE வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -0.4x சொல்றோம், +0.6 into y சொல்றோம். இந்த T2G EG ஆர்பிட்டல் இருக்க எலக்ட்ரான்ஸ் வச்சு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது -2.4 + 1.2 அப்படின்னா என்ன வரணும்? -1.2 தான் வரணும். இப்போ CFSE வேல்யூ -1.2 பதிலாக கொஸ்டின்ல -0.8 கொடுத்துருக்கு. ஸோ அது தப்பு. அடுத்து, ஜாமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான்ஸ் இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் நிக்கல் CO4 சொல்லியிருக்கிறாங்க. அது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்? நிக்கல் நம்ம எடுக்கிறப்ப கார்போனைல் வரும். இந்த கார்போனைல் வந்தா கண்டிப்பா பேரிங் நடக்கும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு. நிக்கலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இருந்தாலும் அந்த 4s2 எலக்ட்ரான் உள்ள வந்து d ஆர்பிட்டல் D10 கன்வெர்ட் ஆயிடும். ஸோ sp3 தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ எதெல்லாம் ராங்? A, B அண்ட் D. ஸோ ஆப்ஷன் 3. இதுக்கு ஒரு கேஸ்ல பார்த்தோம், நம்ம அந்த ஆப்ஷன் 3 தான் கரெக்டா இருந்துச்சு நம்ம கொடுத்துருக்கு இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. கன்சிடர் த transition metal ions manganese 3+, chromium 3+, iron 3+, cobalt 3+, all form low spin octahedral complex. இதுதான் கீவேர்டு பாருங்க. லோ ஸ்பின் அப்படின்னா கண்டிப்பா பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கணும். கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதான் கேட்டுக்கிறாங்க. ஸோ எடுத்து எழுதலாமா? பாருங்க, மேங்கனீஸ், குரோமியம், அயன், கோபால்ட் அதோட ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அங்க கொடுத்துருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்கான கான்ஃபிகரேஷன். ஸோ இதை எடுத்து நாம பார்க்குறப்ப கண்டிப்பா இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு நமக்கு தேவை D2sp3 தான். ஸோ இந்த 2 d ஆர்பிட்டல் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்ம அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாருங்க. கோபால் 3+ல இல்லை, Fe3+ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, Cr3+ல 3 இருக்குது, Mn3+ல 2 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் எடுத்து எழுதணும்னா Cr, Mn, Fe, CO இதுதான் ஆர்டர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இஸ் B, ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் டீடைல்ஸ். உண்மையில ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். NH3 இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு. 3D சீரீஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் 2+ல இருந்தா NH3 வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அதே 3+ல இருந்தா இந்த NH3
ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஆக்ட் ஆகும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் கொண்டு போகும். அப்போ அதோட ஹைபிரிடைசேஷன் D2sp3 தான். இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், கண்டிப்பா வெளியில் இருக்கிற 4d ஆர்பிட்டல் தான் sp3d2. அடுத்த விஷயம் பாருங்க, ஃப்ளூரைடு வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஆனா என்ன வந்திருக்கணும், வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னா அவுட்டர்னா sp3d2 தானே வந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க D2sp3 வந்திருக்கு. ஸோ அது தப்பு. அடுத்து பாருங்க FeF6 அவுட்டர், இது sp3d2. இங்க Cn ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இன்னர் ஆர்பிட்டல் யூஸ் பண்ணும். இன்னர் ஆர்பிட்டல் யூஸ் பண்ணா இது 4 லிகாண்ட்னா ஸ்கொயர் பிளான் வரணும்னா அட்லீஸ்ட் இங்க ஒரு ஆர்பிட்டல் எடுத்திருக்கணும், dsp2 எடுத்திருக்கணும். அப்போ டி ஆர்பிட்டல் கொடுக்கல, இவங்க வந்து sp3 கொடுத்துட்டாங்க. sp3 கொடுத்தா அது வந்து டெட்ராஹெட்ரல். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது சரிங்களா, கரெக்ட் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எதுல இருக்குது, ஏல இருக்குது, பில இருக்குது, டில இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 13. Total number of unpaired electrons present in the central metal atoms or ions of, இங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்கு. இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லையும் பாருங்க, ஆல்மோஸ்ட் CFSE எனர்ஜி ஆர் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், அதோட ஜாமெட்ரி, இதை வச்சுதான் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. ஸோ விபி தியரி கிளாரிட்டி இருக்கணும். அடுத்து CFSE, இது ரெண்டு தியரி நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த 2026 ஜனவரி செஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸை நிச்சயமா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா கைண்ட்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் செப்பரேட் கிளாஸஸ் அதுக்கு நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன். பாருங்க, இங்க கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸுக்கு அதோட ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். அடுத்து அது என்ன லிகாண்ட் உள்ள கொடுத்துருக்கிறது, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டா எடுத்து கம்பேர் பண்றோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா CO ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு, இங்க நமக்கு பேரிங் நடந்தது பாருங்க. நிக்கல் 0 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த 2 எலக்ட்ரான் இங்க போய் பேரிங் ஆகும், sp3. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை. அடுத்து NiCl4 பாருங்க, வீக் ஃபீல்ட் லிகாண்டு. இந்த Cl வீக் ஃபீல்ட் லிகாண்டுங்கிறனால நமக்கு வந்து எகைன் sp3 தான் கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல 2 அன்பேர்ட் கிடைச்சிருக்குது. அடுத்தது பாருங்க, பிளாட்டினம் NH3Cl2 5D4s2. இங்க இந்த NH3 வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குது, இது dsp2. அப்ப N0ல இருக்குது. நிக்கல் CNக்கும் பிளாட்டினம் CNக்கும் நம்ம இங்க சொல்லக்கூடிய சேம் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்றோம். அப்படி பார்த்தோம்னா இந்த எல்லா கேஸ்லயுமே பாருங்க, ஒரே ஒரு கேஸ் தவிர, குளோரின் வந்திருக்கிற கேஸ் தவிர ரிமைனிங் எல்லா பிளேஸ்லயுமே நமக்கு 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற கேஸ்ல இது ஒன்று மட்டும் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 2. 14th கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, கொஸ்டின் ரொம்ப லென்த்தியா தெரியலாம், பட் கான்செப்ட் இஸ் சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் 1, அமங், இப்ப ஒரு 4 லிகாண்ட் கொடுத்துட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல MnH2O6 × 2+ தான் என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கான். அடுத்ததுல இதே போல ஒரு பேர் கொடுத்துட்டு இதுல that contain only diamagnetic species is 2 அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தீர்வுல ஒன்று டயமேக்னெட்டிக் நேச்சர், அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பேராமேக்னெட்டிக் நேச்சர். 2 விஷயத்தை இங்க கம்பேர் பண்ண போறோம். அப்போ கொடுத்துருக்கிறது படி எழுதணும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு Cu2+, நிக்கல் 2+, அகைன் நிக்கல் 2+, மேங்கனீஸ் 2+. இதோட கான்ஃபிகரேஷன் செக் பண்ணும்போது நமக்கு பாருங்க, எங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மேங்கனீஸ் 2+ல தான். மேங்கனீஸ் 2+ல அதிகமா இருந்தா அதுதானே பாருங்க. ஸோ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த கேஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது Ni மொத்தமே 3 காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிக்கல் பேஸ் பண்ணி குளோரின், கார்போனில் குரூப், சைனைடு, இந்த 3 செட் ஆஃப் லிகாண்ட்ஸ் கொடுத்து தான் அதுல 3 பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் CO4D10 டயமேக்னெட்டிக், நிக்கல் Cl4 இது பேராமேக்னெட்டிக், நிக்கல் Cn4 இது டயமேக்னெட்டிக். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பாருங்க, ஒரே ஒரு பேர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஆனா கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறதுல
டயாமேக்னெட்டிக் வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்கு, அதாவது 2 செட் இருக்குதான், அப்படி கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Statement 1 is true, but statement 2 is false. Question number 15. Correct statement among the following is. Again, previous questionல பார்த்த அதே விஷயத்தை தான் இங்க ரிப்பீட் பண்ணி பார்க்கிறோம். அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு. நிக்கல், அந்த டெட்ரா கார்போனைல் நிக்கல், அதுவும் டெட்ரா சைனோ நிக்கல் 2+, இது ரெண்டும் டயாமேக்னெட்டிக் சொல்றாங்க. நிக்கல் Cl4 வரக்கூடியது பேராமேக்னெட்டிக், இப்போதான் பார்த்தோம். இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கிறதுனால அங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரெண்டும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கிறதுனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ ரிமைனிங் கேசஸ்ல பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. Cn இருக்கு, CO இருக்கு, கண்டிப்பாக டயாமேக்னெட்டிக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு பார்ட்டை பார்த்த மாதிரி தெரியும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கான்செப்ட் ஒன்று, பட் கொஸ்டினை மட்டும் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. Question number 16. பாருங்க, X is the number of geometrical isomers exhibited by. அடுத்தது Y is the number of optically inactive isomer exhibited by. Z is the number of geometrical isomers exhibited by. ஸோ இங்க ஐசோமரிசம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டைப் பாருங்க, MA4 டைப். MA4க்கு 3 ஐசோமரிசம் இருக்கு, 2 சிஸ், 1 டிரான்ஸ். அதை எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறோம், அரேஞ்ச் பண்ணும்போது A ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறேன். இப்போ இது கம்பேர் பண்றதுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிற B எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேஸ்ல ஏயும் பியும் சிஸ், இந்த இடத்துல ஏயும் பியும் சிஸ்ஸா இருக்கு, இங்க டிரான்ஸா இருக்கு. நீங்க இதே போல B and C எடுத்து கூட பாருங்க, B and C 2 இடத்துல சிஸ், 1 இடத்துல டிரான்ஸ். அதனால இதுதான் சிஸ், இதுதான் டிரான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒட்டு மொத்தமா நமக்கு 3 ஐசோமர் இருக்கு. அப்ப X3ங்களா. அடுத்த கேஸ் பாருங்க, M small a twice, capital A double A twice இருக்கு. இந்த ஸ்மால் A எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மோனோடென்டேட் லிகாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டபுள் A எதை மீன் பண்ணுது, சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட் மீன் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தோம்னா கண்டிப்பா இதுல நமக்கு வந்து ஒரு சிஸ்ஸும் ஒரு டிரான்ஸும் கிடைக்கும். சிஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும், டிரான்ஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். அப்போ செகண்ட்ல கேட்ட கொஸ்டின் என்னது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஐசோமர் எத்தனை, இதுல 1 இருக்கு, அப்போ ஒய்யோட வேல்யூ 1. தேர்ட் கேஸ் பாருங்க, MA3B3 டைப். MA3B3 டைப்புக்கு ஃபேக் அண்ட் மிரர் ஐசோமர் இருக்கு. அது என்ன, ஃபேக் ஃபேஷியல், M மெரிடைனல். பாருங்க, இந்த 3 லிகாண்ட் ஒரு சைடு இருக்கு, ஒரு ஃபேஸ், இது 3 ஒரு ஃபேஸ் இருக்கு. அப்போ நம்ம இங்க இருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபேஸ் தெரியுமா, அதனால ஃபேஷியல். ஸோ இது ஆப்போசிட்ல வந்து இருக்குது, லைக் ஒரு சிசர் மாதிரி இருக்குது, மெரிடைனல் சொல்லுவோம். அப்போ 2 ஐசோமர். இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6. பாருங்க, ஸோ இது நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகலாம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிச்சு செய்யறதுக்கு. பட் வெரி ஈஸி கொஸ்டின், ஈஸியா 4 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க, given below are 2 statements. Hybridization, shape and spin only magnetic moment of ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, sp3d2 octahedral, வேல்யூ வந்து 4.9. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2ல ஜாமெட்ரி, ஹைபிரிடைசேஷன், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட், வேல்யூஸ் ஆஃப் அயான்ஸ் 1 2 3 கொடுத்துருக்காங்க. அதோட பாருங்க ஹைபிரிடைசேஷன், அதோட ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் வேல்யூஸ். மறுபடியும் நம்ம அதோட ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்க லிகாண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்டா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா, பேரிங் நடக்குமா நடக்காதா, இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த கார்பனேட் CO3 கொடுத்துருக்காங்க, அது வீக் ஃபீல்ட் லிகாண்டு. பாருங்க, இப்போ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ வேல்யூ 4.9. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறாங்க sp3d2. எஸ், இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் வீக் ஃபீல்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆக்டாஹெட்ரல் தான், 6 லிகாண்ட் வந்துருச்சு. 4 அன்பேர்ட் வந்தா 4.9. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்கணும். பாருங்க, நிக்கல் சைனைடு வந்துட்டா பேரிங் நடக்கும். ஸோ DsP2 ஸ்கொயர் பிளானர், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே கிடையாது, 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கரெக்ட் DsP2. செகண்ட் கேஸ்ல M and Br வீக் ஃபீல்ட் லிகாண்ட், வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னால கண்டிப்பா sp3, அங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மேங்கனீஸ் அதுவும் 2+ தான். ஸோ D ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 5.9. செகண்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்க, அகைன் கோபால்ட், ஃப்ளூரின், அது ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் நடந்தா
கண்டிப்பா அது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான். பாருங்க sp3d2, ரைட். நெக்ஸ்ட் அதுக்கான வேல்யூ இங்கேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கு, 4 வந்தா 4.9. ஸோ ரெண்டுமே கரெக்ட். இந்த ஆப்ஷன்ல போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் கரெக்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, 2 அகைன். இப்போ இந்த வருஷத்துல பாக்குறப்ப 26 ஜெனரல் செஷன்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பட் கான்செப்ட் விபி தியரி, சிஎஃப்டி, ஒரு கேஸ்ல ஐசோமர்ஸ், அவ்வளவுதான். The number of paramagnetic species among cobalt, titanium complex, vanadium pentoxide and iron complex கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2லையும் பாருங்க, is the correct order of 1 2 3 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு கரெக்ட் ஆர்டர் in terms of number of unpaired electrons. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னது, என்ன ஸ்டேட்ல இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வீக் ஃபீல்ட் லிகாண்டா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா, இந்த விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூரைடு அயான், வீக் ஃபீல்ட் லிகாண்ட், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4, பேராமேக்னெட்டிக். அடுத்து டைட்டானியம் F6ல இருக்குது பாருங்க, ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, பேராமேக்னெட்டிக். V2O5ல V5+ இருக்குது, இப்போ 3D0, இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 0, டயமேக்னெட்டிக். அடுத்த கேஸ்ல பாருங்க, ஸ்டாக் ஃபீல்ட் லிகாண்ட் பேரிங் நடந்தாலும் Fe3+ இருக்குது. ஸோ இது 3D5. ஸோ இங்க நமக்கு வந்து 1 2 3 4 5 இது 2 தான் இங்க போகணும். அப்படி வர்றப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, பேராமேக்னெட்டிக். ஸோ கொடுத்த 4ல 1 தான் டயமேக்னெட்டிக், 3 பேராமேக்னெட்டிக். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஒன்னுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இன்க்ரீசிங் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்படியே எழுதியிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பேரிங் நடக்குது, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், இங்க வீக் ஃபீல்டு லிகாண்ட். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் சேம் ஸ்டோரி, ஒரே விஷயம் ரிப்பீட் ஆயிருக்குதா. ஸோ கொடுத்ததும் கரெக்ட். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. 19th and last question. Consider a mixture X which is made up by dissolving 0.4 mole of ஒரு ligand, 0.4 mole of another ligand complex. இதை வந்து 4 லிட்டர் சொல்யூஷனா மாத்திருக்கோமா, 2 லிட்டரா பிரிச்சிருக்கோம். சரி, அப்படி பிரிச்சுட்டு ஒரு இதுல AgNO3 ஆட் பண்ணா ஒரு பிரிஸ்ட்ரேட் வருது, இன்னொன்னு BaCl2 ஆட் பண்ணா ஒரு பிரிஸ்ட்ரேட் வருது. எஸ், கண்டிப்பா வரும் பாருங்க. இந்த இடத்துல Br இருக்குது, இந்த இடத்துல SO4 இருக்கு. அயனைசேஷன் ஸ்பியர்ல டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இருந்தா அது வந்து அயனைசேஷன் ஐசோமர். அயனைசேஷன் ஐசோமர்ல அந்த அயான் பிரசன்ட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல Br மைனஸும் செகண்ட் கேஸ்ல SO4 கிடைக்குது. 0.4 mol 0.4 mol ஈக்குவலா இருக்குது. அது 4 லிட்டர் சொல்யூஷன் இருக்கும். இப்போ 2 லிட்டர் பிரிக்கிறப்ப ஒவ்வொரு 2 லிட்டர்லயும் 0.2 mol பிரசன்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. பாருங்க, 2 லிட்டர் எடுத்து அதுல எக்ஸஸ் AgNO3 ஆட் பண்ணா AgBr, அதுதான் பிரிஸ்பிரேட் Y. அடுத்த கேஸ்ல BaSO4Z. ஸோ இதுல விஷயம் பாருங்க, 1 mol BaCl2 எடுத்தா 1 mol சல்ஃபேட் அயான் வேணும், 1 mol பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்மளுடைய சொல்யூஷன்ல 0.2 mol SO4 இருக்கு. 0.2 mol SO4 கண்டிப்பா BaCl2 சேர்றப்ப 0.2 தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். லாஸ்ட்ல இந்த லெட்டர்ஸை மாற்றி தான் இதுவும் கரெக்டாக வந்திருக்கும், ரைட். ஸோ இந்த 19 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்க நம்முடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, நல்லா படிங்க, உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.